இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் மழை வர்றதுக்கு நம்ம இப்போ என்னென்ன வேலை செஞ்சுட்டு இருக்கோம்னு சொல்லி தான் நம்ம உடனே அந்த வெள்ளவாரிலையும் பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ் வந்து ரொம்ப காலமாக வந்து அது வேலை முடியாமையே போயிட்டு இருக்கு. ஸோ அதுதான் கவர்னர்கிட்டலாம் போய் நாங்கள் லெட்டர் கொடுத்து அந்த லெட்டரில் வந்து இந்த மாதிரி சீக்கிரமாக வேலை செய்ய இந்த மாதிரி நிறைய தாமதமாகுதுன்னு சொன்னோம். உடனே அடுத்த நாள் சண்டே நம்ம கொடுத்தோம். மண்டேவே வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி சீக்கிரமாக இந்த தொகுதியில் மழை தேங்கி நிற்கக்கூடாதுங்கிறதுக்காக வேலையை வந்து இமீடியட்டாக பண்ண சொல்லிட்டாங்க. அது போக நாங்களும் எங்கள் சைட்லேருந்து தூர் வாரிட்டு இருக்கோம். திரு மதன் அவர்கள் தான் வந்து இந்த தூர் வார வேலையெல்லாம் ஃபுல்லாக கூடவே நின்று கவனிச்சிட்டு இருக்காப்புல. அதே மாதிரி எப்போனாலும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உடனே அவங்க வந்து இந்த தூர் வார வேலை, இந்த குறைகளுக்காக நாங்கள் வந்து ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருக்கோம். அந்த நம்பரை நாங்கள் இங்கே சொல்கிறோம். அந்த நம்பர் நீங்கள் வந்து யார் பொதுமக்கள் யாராக இருந்தாலும் உங்கள் தெருவிலையோ உங்கள் வீட்லையோ என்ன ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலுமே நீங்கள் இந்த தொகுதியில் சம்மந்தப்பட்ட எனி பிரச்சனையை வந்து நீங்கள் அதை சொல்லிட்டீங்கன்னா எங்கள் கிட்ட கால் சென்டரில் இருக்கவங்க உடனே அவங்களை தொடர்பு கொண்டு எந்த ஒரு பிரச்சனையாவது இமீடியட்டாக அவங்க சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. 9619696666. ஸோ இந்த நம்பர் எப்படி நோட்டீஸ் நாங்கள் கொடுத்துருவோம். நீங்கள் எதாக இருந்தாலும் அந்த நம்பரில் நீங்கள் இந்த தொகுதிக்கான அனைத்து குறைகளையும் நீங்கள் அதை சொல்லிட்டீங்கன்னா உடனே வந்து அது ஆக்ஷன் எடுக்கப்படும். அப்படி எதுவும் முடியலன்னா கடைசி பட்சத்தில் எங்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அது அந்த வேலை நடந்துடும். நம்ம அடுத்த என்னெல்லாம் பிரச்சனை வரக்கூடாது. குப்பை வந்து அடுத்த பிரச்சனை சொன்னாங்க. அந்த குப்பையை சுத்தவாதத்துக்கும் பெரிய பண்ணிருக்கோம். குடிநீருக்கும் கழிவு நீருக்கும் ஆல்ரெடி கவர்மெண்ட் சைட்லேருந்து வேலைகள் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வீட்டுக்கு எல்லாருமே குடிநீரும் நம்ம வந்து கழிவுநீர் பிரச்சனை உடனடியாக அது ஒரு வருஷம் 2 வருஷத்தில் அதுவும் தீர்ந்துடும். அது போக நானும் டெல்லி, மும்பை இந்த மாதிரி நாட்டுகள்லாம் போய் நம்ம புதுச்சேரிக்கு என்னெல்லாம் நம்ம வளர்ச்சி திட்டம் கொண்டு வர முடியுங்கிறதுக்காக சில ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸையும் போய் பார்க்குறோம். நிறைய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் மீட் பண்ணி நம்ம டிராஃபிக் எல்லாம் குறைக்கிறதுக்கு இந்த கேபிள் கார்ஸ், நம்ம இந்த வெளிநாட்டுலாம் போனோம்னா கேபிள் கார்ஸ் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்குலாம் இப்போ டிராஃபிக்கில் நிறைய கன்ஜெஷன்ஸ் இருக்குது. டூரிஸ்ட் வந்தாலும் நம்ம பொதுமக்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ அதெல்லாம் தீர்க்க வந்து நம்ம கேபிள் கார்ஸ்க்குலாம் வந்து மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணி அவங்களும் வந்து பார்க்குறாங்க. டிஸ்னி வேர்ல்டு வந்து நம்ம தெரிஞ்ச நண்பர் வியட்நாமில் ஒரு பெரிய குரூப் அவங்ககிட்ட பேசி டிஸ்னி வேர்ல்டு வந்து ஒரு 500 ஏக்கர் பக்கம் கேட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு நம்மகிட்ட இடம் இல்லைன்னு சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம சோர்ஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த மாதிரி புதுச்சேரியோட வளர்ச்சிக்கு என்னெல்லாம் திட்டங்கள் வேணுமோ அதெல்லாம் இமீடியட்டாக நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஐஐடியிலேருந்து நிபுணர்கள்லாம் வந்து சிங்கப்பூர்லேருந்து ஆர்கிடெக்ட்ஸ்லாம் வந்து எங்கெல்லாம் மழை நீர் தேங்கி இருக்கோ அதுக்கு என்ன சுமமான தீர்வோ அதுக்கும் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது போக டிராஃபிக் வந்து யூடர்ன் மேன் சொல்லுவாங்க, அவரை வர வச்சு டிராஃபிக்கில் ஆக்சிடென்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இப்போ நிறைய ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2-3 இளைஞர்கள்லாம் உயிரிழப்பாயிருக்கு. அதனால இமீடியட்டாக வந்து அந்த யூடர்ன் எங்கேயுமே போய் நம்ம வந்து ஜாம் ஆகி நிற்காமல் யூடர்ன் மாதிரி அது ஈஸியாக இருக்கும் ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டமும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய எதிர்ப்புகளும் இருக்குது. இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி நம்ம வேண்டிய நல்ல கடமைகள்லாம் நான் செஞ்சிட்ருக்கேன். எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து எப்போனாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட வேலை வந்து கண்டிப்பாக காமராஜர் நகர் வந்து ஒரு மாடல் கான்ஸ்டிட்யூன்சி அந்த வருஷத்தில் பண்ணி ஆகணும். அது நீங்களாம் கூட உறுதுணையாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் வீடாக நான் மக்களை பார்க்க வர வேண்டிய வேலைகள்லாம் இருக்குது. கண்டிப்பாக நான் ஒவ்வொன்றுனா நான் இப்போ வேலையை ஆரம்பிச்சிடுறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.